அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். மீகா 2:13 நான் படிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்ப கர்த்தராகிய ராஜா, the Lord our King, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே போகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா தடைகளை நீக்கி போடுகிறாராம். என்ன போட்டிருக்கு பாருங்களேன், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அப்போ உங்களுக்கு முன்பாக போறவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்னா தடைகளை நீக்கி போடுகிறவர். இயேசு உங்களுக்கு முன்னாடி போறாரா? நான் உனக்கு முன்னே சென்றுன்னு சொல்லி இருக்கிறார்ல. அப்ப அவர் முன்னாடி செல்றவருக்கு பேர் என்ன அப்படின்னா தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் உங்களுக்கு முன்னாடி போறாரு. உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் இருக்கிறதா? அடுத்து என்ன? இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகிறது? இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா? எதிர்காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? நான் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன்? கேள்விகளோடு இருக்கிறீர்களா? என்று நான் சொல்லுகிறேன், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். அவர் முன்னாடி சென்று என்ன செய்யறார்? அதுதான் விஷயம். அவர் பேர் என்ன? தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்ப அவர் என்ன செய்வார்னா தடைகளை நீக்கி போடுகிறார். அவர் தடைகளை நீக்கி, ஆமென். அப்ப உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். தடையாய் நிற்கிற காரியங்கள் எதுவாக இருக்கலாம். செங்கடலா இருந்தாலும் அதை இரண்டாக பிளகச் செய்வார். கோலியாத்தாக இருந்தாலும் அதை வீழ்த்தும்படியாய் உதவி செய்வார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் என்ன? என்ன தடை இருக்கு? நான் சொல்லுகிறேன், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி போட்டு விட்டார். நீங்க நம்பிக்கையோடு செல்லுங்க. கர்த்தர் நீ சொல்றாரு, எப்பா நான் உனக்கு முன்னாடி ஆல்ரெடி போயிட்டேன், போய் தடையெல்லாம் நீக்கிட்டேன். இப்போ நான் இன்னைக்கு உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துறேன். தடை இல்லாத பாதையிலே நான் உன்னை நடத்துகிறேன். தாமதமில்லாமல் நீ முன்னேறி செல்வாய். தாமதமில்லாமல், தடையில்லாமல் நீ முன்னேறி சென்று உனக்கென நான் வைத்திருக்கிற அந்த வெற்றி வாழ்க்கையை வாழ்வாய் என்று சொல்லுகிறார். எனவே இன்னைக்கு தைரியமா போங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடை நீங்கியது. ஏனென்று சொன்னால் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கிவிட்டார். நீங்கள் இன்னைக்கு தைரியமாய் பிரவேசிப்பீங்க. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.